இன்றைக்கி 99 தாம்பரம் டு அடையார் போகிற பஸ் எடுக்க போகிறாங்க. எந்த ரூட்டில் போகுது, எப்படி போகுதுன்னு இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன். 99 5:15 பஸ் எடுத்தாச்சுங்க. 5:15 ஸ்டார்ட். தாம்பரத்துலேருந்து அடையாருக்கு ஸ்டார்ட். யூட்டர்ன் பண்ண போகல. தாம்பரத்துலேருந்து யூட்டர்ன் பண்ணி மறுபடியும் தாம்பரம் போயிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பும். தாம்பரம் இந்த பக்கம் இருக்கிற பஸ் ஸ்டாப்புங்க. இது பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பக்கம் இருக்குது. இது வந்து எஸ்சிடிசி டெப்போ. எஸ்சிடிசிக்கு போகிறதுக்கு இங்கேயும் பஸ் நிற்கும். இங்கேயும் புக் பண்ணிக்கலாம். எஸ்சிடிசி போகிறது, வெளியூர் போகிறதுக்கெல்லாம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற 2 வீலர் பார்க்கிங்கு இதுலேயே இந்த பக்கம் 2 பார்க்கிங் இருக்குது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கமும் 2 பார்க்கிங் இருக்குது. மொத்தம் 4 பார்க்கிங் இருக்குது. 2 வீலர் பார்க்கிங். வெளியூர் போகிறதுக்காக இங்கே பைக்கை விட்டு போகலாம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஈஸ்ட் தாம்பரம் பஸ் ஸ்டாப்புங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் உள்ள பஸ் ஸ்டாப். கான்வென்ட் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு கேம்ப் ரோடு ஜங்ஷன் வந்துட்டாங்க. இதுதான் கேம்ப் ரோடு சிக்னல். கேம்ப் ரோடு சிக்னல் இதுதான் கேம்ப் ரோடு பஸ் ஸ்டாப்பு. மகாலட்சுமி நகர் பஸ் ஸ்டாப். இது கேம்ப் ரோடுக்கு அடுத்த ஸ்டாப் மகாலட்சுமி நகர் பஸ் ஸ்டாப். காமராஜர்புரம் பஸ் ஸ்டாப். காமராஜர்புரம். செம்பாக்கம் பஸ் ஸ்டாப். இது செம்பாக்கம். கௌரிவாக்கம் பஸ் ஸ்டாப். இதுதான் கௌரிவாக்கம். வேங்கை வாசல். வேங்கை வாசல் ரைட்டில் போகிறோம். வேங்கை வாசல் பஸ் ஸ்டாப் ரைட்டில் போகணும். அடுத்தது சந்தோஷ்புரம். அடுத்த பஸ் ஸ்டாப் சந்தோஷ்புரம். இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் தான். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். சந்தோஷ்புரம் பஸ் ஸ்டாப்புங்கிறது. சந்தோஷ்புரம் பஸ் ஸ்டாப்பு. மேடவாக்கம் கூட் ரோடு பஸ் ஸ்டாப்புங்கிறது. மேடவாக்கம் கூட் ரோடு. மேடவாக்கம் பஸ் ஸ்டாப். மேடவாக்கம் கூட் ரோடுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்பு மேடவாக்கம் பஸ் ஸ்டாப். இந்த லெஃப்ட் சைடில் போனால் நேராக சோழிங்கநல்லூர் செம்பொலிக் சாலை. இந்த ரூட்டில் மெட்ரோ வேலை நடக்கிறதுனால காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க காலையில் ஒரு 9 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரை பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. பரவாயில்ல, ஆச்சரியமாக இருக்குது. ஈவினிங் அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மெட்ரோ பில்லரை பாருங்கள். கிளாஸ் வரைக்கும் பில்லரை கட்டி விட்டாங்க. பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப் பேர் பெரும்பாக்கம்.
குளோபல் ஆஸ்பத்திரி பஸ் ஸ்டாப். குளோபல் ஆஸ்பத்திரி ரைட்டில் இருக்குது. அந்த ஆஸ்பத்திரி போகக்கூடிய பஸ் ஸ்டாப் தான். செம்மொழி தமிழ் தாய் மத்திய நிறுவனம், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். லெஃப்ட் சைடில் ஹெச்எல் கம்பெனி இருக்குதுல்ல, ஹெச்எல், இன்ஃபோசிஸு, இந்த பக்கம் நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஐடி கம்பெனி ஃபுல்லாக நிறைய இந்த லெஃப்ட் சைடில் நிறைய இருக்குது. இதில் ஹெச்எல் பெல்ஸு, இது ஹெச்எல். ஹெச்எல் கம்பெனியோட பஸ் ஸ்டாப் இருக்குது. ஹெச்எல் கம்பெனி வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக அந்த ரோட்டில் முடியலை. கொஞ்சம் இடங்களில் முடிஞ்சிருக்கு, நிறைய இடங்களில் முடியலை. இந்த ஃபுல் வேலை முடிஞ்சாங்கன்னா இந்த ரூட்டில் கொஞ்சம் டிராஃபிக்கு ஃப்ரீயாக இருக்கும். அது வரைக்கும் பயங்கர டிராஃபிக் தான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். சோழிங்கநல்லூர் பஸ் ஸ்டாப் இதுதான். சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் ரூட் ரோடு. சோழிங்கநல்லூரில் அதில் ஸ்ட்ரைட்டாக போக முடியாது, ஈஸியாக ரோட்டில். அதனால் ஒரு 3/4 கிலோமீட்டர் வந்து யூட்டர்ன் பண்ணி தான் டிசிஎஸ் அசஞ்சர் டிசிஎஸ் பக்கத்தில் வந்து யூட்டர்ன் பண்ணி தான் போய் அவங்க வழி கிடையாது. ஜங்ஷன் வந்தாச்சு. இப்போ லெஃப்டில் திரும்ப போகிறோம். ஈசிஆர் ரோடு. அது இப்போ ஈசிஆர் ரோடு வந்தாச்சுங்க. ஈசிஆர் ரோடு. இந்த பஸ் ஸ்டாப் பேர் வந்து தண்ணி டேங்க் பஸ் ஸ்டாப். நம்ம லெஃப்டில் திரும்பிடுவோம். ரைட்டில் திரும்பினா மகாபலிபுரம் போவோம். லெஃப்டில் திரும்பினா விஜிபி வழியாக நேராக திருவான்மையூர் அடையாறு. இங்கே ஒரு டீ கடை எல்லாமே இருக்குது. இங்கே இந்த டீ கடைலாம் நைட்டெல்லாம் 24 ஹவர்ஸ் டீ கடை. பக்கத்தில் இருக்க பிலால் ஹோட்டல் பிரியாணி ஒன்று இருக்கும். நைட்டெல்லாம் பிரியாணி கடை திறந்துருப்பாரு. ஹோட்டல் டீ பண்ணு சூப்பராக இருக்குங்க. டீ பண்ணு சாப்பிட்றதுக்காக பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றதுக்காக எங்கெல்லாமே இங்கே வருவாங்க. நல்லாயிருக்கும். ஈஸியாக இருந்ததெல்லாம் போயிட்டு இருக்கோம். பிஜேபி பெருசாக போகிறது. பிஜேபி ரைட்டில் பிஜேபி இருக்குது. பிஜேபி பஸ் ஸ்டாப் வரணும்.
வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாப்பில் வெட்டுவாங்கண்ணி பஸ் ஸ்டாப். ரைட் சைடில் ஒரு சர்ச் இருக்குதுங்க, கவர்மெண்ட் கேத்தலிக் சர்ச்சு. ஆர்கேன்னு இருப்பாங்க பெருசாக. ஆர்கேங்கிற ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபம் தான். சென்னையிலே பெரிய கல்யாண மண்டபம், மிகப்பெரிய கல்யாண மண்டபம். இதுதான் அந்த கல்யாண மண்டபம். சென்னையிலே மிகப்பெரிய மண்டபம் இதுதான். நீலாங்கரை பஸ் ஸ்டாப் தான். நீலாங்கரை பஸ் ஸ்டாப். நீலாங்கரையில் அடுத்த பஸ் ஸ்டாப். நீலாங்கரையில் சர்ச்சு பஸ் ஸ்டாப். நீலாங்கரையில் ஒரு சர்ச்சு பஸ் ஸ்டாப். அடுத்தால பாலவாக்கத்தில் ஒரு 10 சர்ச்சு பஸ் ஸ்டாப் வரும். இப்போ நீலாங்கரை முடிய போகுது. அடுத்தது பாலவாக்கம். இந்த பஸ் ஸ்டாப் வரப்போகிற பஸ் ஸ்டாப் பாலவாக்கம். ரைட் சைடில் பாலவாக்கம் மந்தனியார் கோயில் போயிடுச்சு. ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு. பாலவாக்கத்தில் அடுத்த ஸ்டாப்புங்க. பாலவாக்கத்தில் 2 ஸ்டாப் இருக்குது. அடுத்த ஸ்டாப் குட்டிவாக்கம் பஸ் ஸ்டாப் தான். குட்டிவாக்கம் பஸ் ஸ்டாப். திருவான்மையூர் ஆடியோ ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப். ரைட் சைடில் ஆடியோ ஆஃபீஸ் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப். திருவான்மையூர் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட மணி 6:50 ஆகுது. இந்த காலத்துக்கு தாம்பரத்தில் கிளம்புன பஸ்ஸு 6:50. 1 மணி நேரம் 35 நிமிஷம் ஆயிடுச்சு திருவான்மையூர் வர்றதுக்கு. இன்னும் அடையார் போகிறதுக்கு இன்னொரு 10-15 நிமிஷம் ஆகிடும். அப்போ 1 மணி நேரம் 50 நிமிஷம் கிட்டத்தட்ட தாம்பரத்துலேருந்து அடையார் வர்றதுக்கு ஆகுது. பீக் ஹவர்ஸில். மத்தியான நேரத்தில் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ திருவான்மையூர் வந்தாச்சு. டயத்தை பார்த்துக்கோங்க. 1 மணி நேரம்